வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சில வாழ்க்கையின் உண்மைகளை கதைகள் மூலமாக பெரியோர்கள் நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். அப்படி ஒரு கதைதான் கழுகும் கோழியும். ஒரு காட்டில் கழுகும் கோழியும் இருந்ததுங்களாம். கழுகும் கோழியும் ஒன்றாகவே முட்டையிட்டது. அப்போ அந்த முட்டை ஒன்றாகவே கலந்து விட்டது. கழுகு முட்டை ஒன்றும் கோழி முட்டை பலவும் ஒன்றாக கலந்து அந்த இடத்துல ஒரே நேரத்தில் அந்த முட்டைகள் இரண்டும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கோழி குஞ்சுகளும் கழுகும் ஒன்றாகவே வளர்ந்தது. ஸோ இந்த வகையில் அந்த கோழி குஞ்சுகள் கழுகு குஞ்சும் சந்தோஷமாக சுதந்திரமாக பிரம்மாண்டமாக அன்பை பரிமாறிக்கொண்டு வளர்ந்தது. ஒரு காலத்தில் கோழி குஞ்சும் கோழியாகிவிட்டது, கழுகும் பருந்தாகிவிட்டது. இப்படி இருக்கும் பொழுது கோழி குஞ்சுகள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து கழுகை பார்த்து சொன்னதாம், இதை பாரு, அவன் நம்பாலு கிடையாது, அவன் வித்தியாசமாக இருக்கான் பார்க்குறதுக்கு, அவனை இங்கேருந்து துரத்திடலாம். உடனே எல்லாம் சேர்ந்து கழுகை குத்தி குத்தி துரத்த ஆரம்பிச்சதுங்களாம். இந்த கழுகுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா பிறந்தோம் வளர்ந்தோம். தாய் வெவ்வேறுனாலும் பொறிஞ்ச காலத்துலேருந்து நீங்களும் நானும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சி வளர்ந்தோம். இப்போ திடீர்னு என்ன நீ வேற ஓடி போயிடுன்னு சொன்னால் என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னு கழுகு கோழி குஞ்சுக்கிட்ட கேட்டுச்சுங்களாம். அதுங்க கொத்த, இதுங்க கெஞ்ச, இது கெஞ்ச, அதுங்க கொத்த, இப்படியே போயிருக்கும் போது அந்த கதை சொல்பவர் சொல்கின்றார், இது எத்தனை நாள் போகும் நினைக்கிறீங்க? இது எத்தனை நாள் போகுங்கன்னா, எப்போ அந்த கழுகு தன்னுடைய பிரம்மாண்டத்தை உணர ஆரம்பிக்கின்றதோ, தன்னுடைய பிறப்பின் மூலத்தை உணர்கிறதோ அன்று கோழிகள் எல்லாம் இந்த கழுகுக்கு பயந்து தெரித்து ஓட வேண்டும். அதுவரையில் இந்த கழுகு தன் உறவுக்காக, பந்தத்துக்காக, பாசத்திற்காக கோழியிடம் கெஞ்சுதான் வேணும். உணர்ந்த க்ஷணத்தில் அனைத்துக்குமே அச்சுறுத்தும் நிலையில் அந்த கழுகின் விஸ்வரூபம் எடுத்துவிடும். இதுதாங்க வாழ்க்கை. நம்ம யார், எங்கேருந்து வந்திருக்கோன்னு தெரியாமல், நம்ம மூலம் தெரியாமல், இறைவனே நானாக இருக்கின்றான் என்ற சத்தியம் தெரியாமல் பல சமயங்களில் நம்ம கோழி குஞ்சுங்க கிட்ட நம்ம கெஞ்சிரும். நம்ம பல பேர் வீட்டில் இந்த அனுபவம் இருக்குதுங்க. நம்மளை உறவுகள் உதாசீனப்படுத்துவாங்க. போயிடு, நீ என் கண் எதிர்க்கப்படாது, போயிடு. உடனே நாம் என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட போய் கெஞ்சுவோம், அச்சிச்சோ என்னை மன்னிச்சிட, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட, இல்லை என்னை ஏற்றுக்கைய அப்படின்னு கெஞ்சுவோம் இல்லைங்களா? மன்னிப்பு கேட்குறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரு இடத்துல புறக்கணிக்கிறாங்கன்னும் போது அந்த இடத்துல ஏற்றுக்குங்கன்ற கெஞ்சுறது ரொம்ப தப்புங்க. ஏன்னா அந்த இடத்துல ஏன் அவங்க புறக்கணிக்கிறாங்க, ஏன் நம்ம கெஞ்சுறோம் பார்த்தோன்னா, அவங்க கோழி குஞ்சாக இருக்காங்க. அதனால் இந்த கழுகோட பிரம்மாண்டம் அவங்க புரிஞ்சிக்க முடியல. நம்ம ஆள் கிடையாதுன்னு நம்மளுடைய பிரம்மாண்டத்தை புரிஞ்சிக்காததால் நம்மளை விரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நாமளும் நம்மளுடைய பலத்தை உணர்றதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிச்சிடுறோம், ஏற்றுக்கையே. அப்போ எப்போல்லாம் நம்ம உதாசனப்படுத்துகிறாங்களோ மறந்துடாதீங்க, நீங்கள் கழுகு, கோழி குஞ்சு கிடையாது. யார்கிட்டையும் போய் கெஞ்சணும்னு அவசியம் கிடையாது. சாமிஜி ரொம்ப அழகாக சொல்லுவார், அச்சமில்லை அருஞ்சுடர் நாம். எல்லாரையும் வாழ்த்தலாம். யாரெல்லாம் நம்ம கஷ்டம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாழ்த்தலாம். வாழ்த்தி இன்பம் காணலாம். அவங்களும் நல்லா இருந்துட்டு போட்டும், நாமளும் நல்லா இருந்துட்டு போடலாம். ஆனால் யார்கிட்டையும் போயிட்டு உறவுக்காக, அன்புக்காக கெஞ்சக்கூடாதுங்க. அது நம்ம இருப்பையே பலகீனப்படுத்திவிடும். நம்மதான உறவு கண்டிப்பாக நம்மக்கிட்ட வருவாங்க, எங்கேயும் வெளியே போயிட மாட்டாங்க. கெஞ்சி தான் ஒருத்தர் நம்மக்கிட்ட வரணும்னு அவசியமே கிடையாது.
நம்ம வாழ்த்த அவங்க நம்மளதான் இருந்தால் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மக்கிட்ட வருவாங்க. இல்லைன்னா தானாக விலைக்கு போயிடுவாங்க. அவங்க கோழி குஞ்சாச்சே, கோழிகள் கூட இருந்தால் தான் அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் தான் பருந்தாச்சே, உயர பறந்தாதாங்க உங்களுக்கு அழகு. கோழி குஞ்சுங்களோட வெறும்னே இந்த சின்ன சின்ன இன்பத்தில் இருக்கிறது உங்களுக்கு அழகு கிடையாது. இதை உணர்ந்தோன்னா நம்மளுடைய சந்ததிற்கு எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை கொடுக்குறோம். இதை விட என்னங்க வேணும்? இன்னும் வேறு என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.